வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா பரிதாபங்கள் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ, அந்த அல்பா அதான் அப்படி போட்டுருக்கு. அல்பா மேரி என்ன கட்டு கூட்டத்தோட தலைவனுக்கு சொல்லுவாங்க. தெரியல, அப்புறம் நானும் கூட்டத்துக்கு தலைவனா? நீ கூட்டத்துக்கு தலைவனா? திரும்ப அதெல்லாம் டிக்கி ஒரு சைடு தூக்கி இருக்கு. ஏன் இல்ல ஆல்பா மேல பிரேக். ஓஹோ, இது என்னடா அது சைடுல சிகரெட் டப்பா பாக்கெட்ல வைக்க மாட்டியா? சிகரெட் தெரியும்ல, அதெல்லாம் முடிய மூக்கு கீழ தொங்க விட்டுருக்க. இல்ல அது கொஞ்சம் வளர்த்துனாங்க வளர்ப்போம் ஆல்பா மேல். ஏன் அத பின்னாடி எடுத்து முடிச்சா முடியாது, போட்டா திருப்பி அப்படியே நில்றா. உன்னை பார்த்தா கேப்டன் மில்லர் படத்துல வர்ற கோரனார் சாமி மாதிரி இருக்குடா. நான் பாடி சிவனே போயிக்கிருக்கேன். இங்க பாருடா, சண்டைக்கு வரியா? ஆல்பா மேல்ட்ட சண்டைக்கு வரியா? வேணா சார், சொல்ல கேளு சார். வாடா சண்டைக்கு வாடா சார், ஒரு முக்கியமான வேலை. வாடா சண்டைக்கு வாடா. வேணா சார், சொல்ல கேளு சார். அப்படியா? ஒரு ஆல்பா மேல பார்த்தா எப்பவுமே கௌரவமா மறைய கொடுப்பேன். எப்படி வீட்டு முன்னாடியே வந்து நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ. நிறுத்துங்க சார். என்ன சார், ஒரு சின்ன பையனை போட்டு பாருங்க, மூஞ்சிய பாருங்க சார். பரிதாபமா இருக்கா? என்ன சார் பண்ணிச்சு இந்த குழந்தை? சார் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியாது சார். என்ன பண்ணா சார்? நீ சொல்ற சார், ஒரு ப்ரப்போஸ் பண்ண அது தப்பா? பாவி ப்ரப்போஸ் பண்ணது போட்டு ஐயோ உனே மண்டே பிச்சுக்குறவனே. ப்ரப்போஸ் பண்ணது தப்பா? ப்ரப்போஸ் பண்ணது தப்பு இல்ல சார். என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க சார்? என்ன ராஜா அப்படி என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க நீங்க? நியூ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஏதோ கௌதம் மேனன் படத்துல வர மாதிரி காலை பிடிச்சு ஏதோ சொல்லிருப்பான். உங்களுக்கு உடனே வயித்தெரிச்சலா இருக்கும். உங்களால பண்ண முடியல. உங்களுக்கு என்ன ராஜா அப்படி என்ன ராஜா பண்ண? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் பொண்ணு சும்மா பெருசா இருக்கு அப்படின்னா மனசா? மனசு இல்ல, உங்களுக்கு சொல்ற பாருங்க, இடுப்புல பெருமை வலுவா இருக்கு. உனக்கு வலுவான ஸ்ட்ராங்கான குழந்தைகளை அவனால தாங்க முடியும். அந்த ஸ்ட்ராங்கான குழந்தைகளை நான் தரவான்னு கேட்டேன். நான் தரவான்னு கேட்டேன். அவ்வளவுதான். எங்க இருந்து ஒன்னா இருந்தாலும் சட்டை போட்டு கேட்டீங்களா? என்ன அடிக்கிறீங்க நீங்க? ஆரம்பிச்சத நான் முடிச்சிருக்கேன். நீங்க போங்க. ரோட்ல போற பிள்ளைய பார்த்து ஈவ்டீசிங் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரொபோசல் பேர் வச்சிருக்கா நீ? ஏண்டா அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொன்ன? வீஸ் பெருசா இருக்கா? அப்படியே திரும்ப உன் டிக்கி கூட நல்லா பெருசா இருக்கு. அதெல்லாம் மிதிவாங்க. அவன் வேற கட்டே போறாங்க. என்னையா என்னமோ கன்னு வாங்கணும் நீங்க எடுத்துட்டு வந்தேன். எப்போ உங்க ஓனர் வருவான்? சார் எங்க ஓனர் வந்து ஆல்பா மேல். அவருக்கு எப்போ தோணுதோ அப்பதான் வருவாரு. அப்ப வேற யார்ட்டயாச்சும் வாங்கி சொல்லு. வந்துருவா சார். அப்ப வர சொல்லு. ஆல்பா மேல்னா என்ன டைம் கூட வர மாட்டான். அவன் வந்துருவா சார். எவன்டா கண்டுபிடிச்ச இந்த ஆல்பா மேல்? அவன மூளை புளக்கணும்டா. நான் வந்துட்டார்ல சார். சார் நான் கன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன். எடுத்து சுட்டீங்கன்னா டம 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 டமன்னு சுடும். ஒரு நிமிஷத்துல எவ்வளவு புல்லட் போகும்? ஒரு நிமிஷத்துல 60 புல்லட் சுடும். 60 போகுமா? நான் ஒரு ஆல்பா மேல். சரி, குறைஞ்சது ஒரு 2000 புல்லட் போற மாதிரி. அப்ப நீயே கிரியேட் பண்ணி. ஆமா, இருக்கிற கண்ணு தான் இருக்கு. ஆமா, டா வந்து தொலை கைதின்னு ஒரு படம். அதுல அந்த மாதிரி கண்ணு எடுத்து சுட்டாங்கப்பா. அதுல இருந்து மொத்த தருதலையும் சேர்ந்துருச்சு. எங்கிட்டு பார்த்தா கண்ணு கடைசி விவசாயி மாதிரி படம் எடுக்கிறாங்க. அங்கேயும் கண்ணு வச்சு சுட்டுக்கு இருக்காங்க. இங்க போறது நம்ம வந்து இவனுக்கெல்லாம் கண்ணு வச்சு பழக்க வேண்டியது. கண்ணு இருக்கு எடுத்து சுட்டுக்க போ. ஒரு ஆல்பா மேல்ட்ட வந்து சண்டை கொண்டாங்க. பைத்தியம் அவ்வளவு பெரிய கண்ணு வச்சிருக்கே. ஒரு நிமிஷத்துக்கு 60 புல்லட் வருமியா? 200 பேர் தானே விட்டுக்கிட்டு திரும்பிட்டு சுடியா. சரி சுடலாம், அத பத்தி இல்ல. சுடு. கட்டி போடல நான் இன்னைக்கு. கட்டி போடல. டேய் என்னையா ஆல்பா மேல அது எதுன்னா ஜட்டி போட மாட்டானா? வேஷஸ் வந்துருச்சு. அதனால அத தட்டி போட. டேய் என்ன தட்டி கொடுத்துப்போம். புளிச்சட்டி வேணும் எனக்கு. இது புளிச்சட்டி வேணுமா? புளிச்சட்டி வேணும். 200 ரூபாய் நான் போட்டு தள்ள போறேன். புளிச்சட்டி போட்டோன்னு வெச்சுக்க. இன்னும் 2000 ரூபாய் போடுடா. புளி சட்டி எல்லாம் போடா. நான் ஊத்து கொடுக்கறேன். சார் ப்ளீஸ் சார். நீ சேர்ந்து கேக்குற. நீ அப்பனா ஊத்து குடுறா. சார் சட்டி போடுங்க சார். எவ்வளவு போடலையா? ஏய்
உங்களை பார்த்தா எனக்கு வேற மாதிரி தெரியுதுடா. போயிடுறா. ஏய் ஆல்பா மேலடா. ஆல்பா மேலடா. ஏய் வேணாம்டா. செய்ய வச்சிராதீங்கடா. இங்க வாடா, நீ வாடா, பக்கத்துல வாடா. ஏய் இவன் கலக்குறான்டா. சண்டைக்காரவனை கொன்னு அவன் நெட்டி எடுத்து போட்டு அவங்க எழுதி போட்டு தரேன்டா. டேய் சட்டில எல்லாம் மாசு. நான் மாஸ் கட்ட முடிவு பண்ணேன்னு வச்சுக்கியா எல்லாத்தையும் கேட்டுவேன். லைன் போக மாட்டேங்குது. அக்கா அக்கா ஏக்கா என்னக்கா ஆச்சு? எதுக்கா அக்கா நீ இப்படி பண்ணிருக்க? தம்பி சொல்றது கேளுப்பா. நீ ஸ்கூலுக்கு போ. இது ஏன் பிரச்சனை? காலேஜ் நான் பாத்துக்கிறேன். இப்ப வீட்ல ரிட்டையர் ஆகி உட்காராம இருக்கேன். இவன் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன? டேய் பணம் போடுறா. ஏடா இப்பதான் வந்தீங்கல பாஸ் இருக்காரு. பாத்துட்டு போனா ஏறா ஒருத்தன் ஏறா. லைன் போக மாட்டேங்குது. உன்னை என்னக்கா பண்ணாங்க? அக்கா உன்னை ராகிங் பண்ணாங்களா? உனக்கு என்ன செஞ்சாங்க? உன்னை அப்படியாக்கா? ஏச்சு வா. தம்பி தம்பி இங்க வெளியில குடி போங்கக்கா. தம்பி சொன்னா எவன்டா எவன்டா என் கக்காவை பேசுனது? ராகிங் பண்ணது எவன்? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்ல முடியாதா? அவனுக்கு இல்லையா? இல்ல காணோம் லீவுன்னு நினைக்கிறேன். டேய் அவன்கிட்ட சொல்லு நாளைக்கு நான் வரமாட்டா. நாளைக்கு லீவுடா. நாளைக்கு லீவா? நாளை கழிச்சு நான் வரக்கா. நாளை கழிச்சு பிஎஸ்சி நான் லீவு. அப்ப எப்பதான் வருவாங்க? அடுத்த நாள் தைப்பூசம் அதுக்கு லீவு. என்ன வருவானே எப்ப வருவாங்க? கோவா போறாங்கடா. அதுக்கப்புறம் ஏதோ ஃபைனல் இயர் செமஸ்டர் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எங்கயாச்சும் காசு கொடுத்து வாங்கி சப்மிட் பண்ணிடுவாங்க. காலேஜ் போய் வர மாட்டாங்க. காலேஜே முடிஞ்சு போயிடும். இப்படி கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் வயலன்ஸ் பண்ண போறேன். நீங்க இருக்காதக்கா. நீ வெளிய போக்கா. அந்த பாவியா அந்த பாவி பாதேசி உங்க அக்கா போன் தள்ளி விட்டியே. அவ அப்படியே தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து தலை செதறி செத்துட்டா. பாவி மூளையில த்ரூடாச்சு போல இருக்காரா உனக்கு? ஏன்டா எங்க அக்காவை கொன்னீங்க? நாங்க கொன்னோமா? இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. அப்படி கேட்கிற விதத்தை கேட்கிறேன்டா. கண்ணாடு ஏன் பபிள்ஸ் ஏய் என்னது இது? ஸ்லோ மோஷன்ல டேய் நீ நார்மலா பண்ணி அவங்க மாத்தணும். நீயே ஸ்லோ மோஷனுக்கு பார். நீயே பண்ணக்கூடாது. என்னது இது? கன்னு கேட்லிங் என்னது? பபிள் கன்னு. ஏதோ பெங்களூர்ல 150 ரூபாய்க்கு ரோட்ல வித்தத வாங்கிட்டு வந்து இங்க எங்க சுத்தி யாவ பாத்துக்கீங்க பாருங்க. டேய் ஸ்கூலுக்குள்ள கன்னு எடுத்து வருவியா? பபிள் கன்னோட வருவியா? நீ என்ன மேல்? ஆல்பா மேல். நீ சொல்ல கூடாது அப்படி. வாயை கிழிச்சு விட்டுரு. சாதாரண மேல். சாதாரண மேல். இது அப்ளிகேஷன்ல என்னன்னு எழுதுவ? மேல். ஆல்பா அவங்க அப்பா உட்காந்துருக்கேன்ப்பா. அதுக்கப்பா ஏசுநாதர் மாதிரி கையை விரிச்சுக்கிட்டே வர்றேன். என்னப்பா ஆச்சு? புதுசா போறாங்கப்பா. என்னப்பா உன்னை கொல்ல வந்த எல்லாரையும் கொன்னுட்டேன்ப்பா. கொன்னுட்டியாப்பா? சரிப்பா. இந்த சோயா எனக்கு பிடிக்காது. கேஸ்டபிள் சோயா பீன்ஸ சொல்லல. சோயான்னு ஒரு பொண்ணு உனக்கு வந்து ஆட்டு கொடுத்துச்சுன்னு போய் சொல்லி வந்துச்சான். அந்த பொண்ணு எங்க அப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு. அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நீ ஏதோ பண்றியாமே. என்னப்பா அது? உங்களுக்கு எது எனக்கு கண்டுபிடிக்கணும்ல வச்சிருக்கேன். அதுக்காக எனக்காக அந்த பொண்ணு வச்சிருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு வேணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் காது குத்திட்டாங்கப்பா. பாருப்பா பல்லு விளக்குனே எனக்கு. அனிமல் வளர்க்காதுல்ல. அனிமல்லாம் ட்ரெஸ் கூட தான் போடாம இருக்கும். அதையும் ஒரு சீன்ல பண்ணனே. ஐயோ ஆமா அதையும் பண்ணிட்டானே. இன்னைக்கு நான் அப்பாவா இருக்கேன். நீ மகனா இரு. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. காலையிலே போட்டுட்டான் போலயே. இந்த நேத்து வந்து நான் தாத்தாவா இருக்கேன். நீ அப்பாவா இருந்தா. அதுக்கு முந்தின நாள் பெரியம்மாவா இருக்கேன். நீ அப்பாவா இருந்தா. அதுக்கு முந்தின நாள் அம்மாவா இருக்கேன். நீ அப்பாவா இருந்தா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. தம்பி எதுக்கு அப்பா கூப்பிடு. நான் பாக்குறேன் எல்லாத்தையும். அப்பாவை அப்பா தான் கூப்பிடுவோம். பாப்பா தான் கூப்பிடுவோம். சரி அம்மா கூப்பிடு. அப்பா எப்பா என்னப்பா சிகரெட் புகை மூஞ்சில எல்லாம் ஊதுற? உண்மை நல்லா மறைய வச்சுக்கப்பா. அப்பா நம்ம காளியாத்தா கோயில் திருவிழாவுக்கு கரகாட்டம் வச்சிருக்காங்கப்பா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. அதை போய் கூட்டத்தோட நின்று எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா.
போதும்டா போதும்டா தெரியாம நான் மகளா நடிக்க சொல்லிட்டேன். சரி சித்தப்பா நடிக்கிறியா? தம்பி அது விட்டுருப்பா. உன் ஒய்ஃபு கிட்ட கண்ணை தூக்கி நிக்காம என்னப்பா கதை? அவனை தப்பா பேசிட்டாப்பா. அவனை தப்பா பேசிட்டா அவனை கண்ணை தூக்கி சுட்டிட்டாப்பா. டேய் நீ சுட்டுட்டு போயிட்டடா. அவன் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டை கிராஸ் பண்றப்ப பூரா இந்த நாயை ஒழுங்கா வளர்த்திருந்தா இந்த நாய் இப்படி வந்திருக்குமான்னு என்ன பாக்குறானா? அவன் கிடைக்கிறப்பா வேற பொண்ணா நான் கூட்டு வரப்பா. உங்ககிட்ட ஒரு உண்மையை இன்னைக்கு மறைக்காம சொல்லணும்னு இருக்கேன். என்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுப்பா. எனக்கு உண்மையான ஒரு வியாதி இருக்கான்ப்பா. அந்த வியாதி வந்துச்சுன்னா 3 மாசத்துல செத்துருவாங்களாம். நான் போயிருவேன்ப்பா. அப்பா இப்படி பேசாதப்பா. பேசினா உன்னை போட்டு தெரியுறேன். அப்பா அப்பா பேசாதீங்க. அப்பா சாமான்னு சொல்லக்கூடாது நீங்க. ஐயோ அப்பா கடவுளே அப்பாவை கொண்டுட்டியா? இல்ல போட்டு போயிட்டானா? பாவீங்களா யாராவது அப்பா புள்ள இருந்தீங்கன்னா புள்ளைய ஒழுங்கா வளர்த்து தொலைங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கடா. இல்லன்னா வளர்ந்து வந்து இந்த மாதிரி படம் எடுத்து தாலி எடுக்கிறானுங்கடா. போயிட்டு வரடா. எங்க போற? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுடா. நான் ஒரு டர்ஃப் மேன். ஞாயிற்றுக்கிழமை டர்ஃபுக்கு விளையாட போயிருவேன். சூப்பர் படம் போட்டுருக்காண்டா பாப்போம்டா. என்னைக்கா ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அதை இதெல்லாம் வெயிட் பண்ணுவேன். நான் கிளம்புறேன். அனிமல் கல்ட் ஃபிலிம் வந்திருக்கு பாருங்க. கல்ட் ஃபிலிமா? ஆமா ஐயோ கல்ட் ஃபிலிம் அனிமல் பாத்துறோம். அப்புறம் நாங்க எல்லாம் பார்த்தது பேசிட்டு இருப்போம். ஒண்ணுமே புரியாது. அப்புறமே இதுதான் பெரிய தலைவலியே நீங்களோட. எங்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அதை பார்க்கலையா நீங்க அப்படின்னு பேசியே கழுத்து இருப்பாங்க. சரி போட்டு தொலைங்க. போறேன் பாரு பாப்போம். இன்னைக்கு போட்டாச்சா? எவ்வளோடா ரன் டைம் எவ்வளோடா? அதெல்லாம் பார்க்காத படம் பாரு. அப்படியா? எல்லாரும் என்ன சொல்றாங்களா இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்துருக்காங்க படத்துல அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்போனா எப்படி இருக்கும் பாரு. தேங்க்ஸ்டா. லெவல நான் போயிருப்பேன், மிஸ் பண்ணிருப்பேன். ஹலோ மச்சி. ஏய் மச்சி வரலாம்ல நீங்க? டேய் இல்லடா அத கிளம்ப ஃப்ரெண்ட் கூப்பிட்டான், படம் பார்க்க கூப்பிட்டான். நான் உட்கார்ந்திருக்கேன்டா. மச்சி மேட்ச் செம்ம இன்ட்ரஸ்டா போகுதா? இல்ல நான் முடிஞ்ச வரேன்டா தவறடா. எங்க போற? படத்தை போட்டு பாத்துட்டு போ. சூப்பர் சீன் மாஸ் சீனா தெரியுமா உனக்கு? டேய் வைடா போன் வைடா. டேய் என்ன இலவுடா அது? நல்லா சீன்டா இது. அத சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. டீ குடிச்சு படம் முடியும். டேய் எப்படா முடிச்சிட்டயா படத்தை? 3.5 மணி நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்குடா. 3.5 மணி நேரம் சொன்னாங்க. இன்னும் 4 மணி நேரம் எடுப்பாங்க போலயே. இல்ல எடுத்தாமா பார்ட் 2 வரும். அனிமல் 2 வரும். அதான் இப்ப அப்படியே கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. அனிமல் பார்ட். நான் பாட்டுக்கு போய் ஏதோ கேம் மேட்ச் விளையாடிட்டு போறடா. ஏன்டா உனக்கு ஆகாதடா? ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் பண்ணிட்டா. ஐயோ ஆனா ஒரு படத்தையே பயங்கரமா ட்ரோல் பண்ணி இல்ல உண்மையிலே அது அநியாயத்துக்கு. அதாவது இந்த படமே ரொம்ப நெகட்டிவான படம். இதையும் கெத்து சூப்பரான படம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எடுத்து வச்சுட்டு எல்லாம் இதே மாதிரி கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு தெரியுங்கல்ல. இது அவங்க ஃபேமிலில அவங்க லைஃப்ல அவங்க பையனா வந்தாங்கன்னா தெரியும். அல்பாமேல இருந்தா ஏன்டா பிறந்தன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப லென்த் இந்த படம். ஆமா லென்த் மட்டும் இல்ல, அதாவது பொண்ணுங்கள்லாம் எவ்வளவு மோசமா காட்ட முடியுமோ, எவ்வளவு இது அதாவது டாமினேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி காட்டி இது பண்ணிருக்காங்க. இது எப்படி இதையும் பார்த்து அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்தது. ஆமா அதை எழுந்து புடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அதேதான். அதே இது கொஞ்சம் டெவலப் ஆகி ஹிந்திக்கு போனோடனே அது வேற அனிமலா மாறிடுச்சு. அனிமல் தான் பாக்குறதுக்கு அப்படிதான் மிருகம் மாதிரி தான். அதான் அந்த மிருகம் தான் கிட்டத்தட்ட அர்ஜுன் ரெட்டியும். அதோட பயங்கரமான ஒரு வெர்ஷன் தான் அனிமல். வெறி பிடிச்சி மிருகம் ஆயிட்டு. நல்லா இருந்துச்சு. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.